கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம பாகமும் 29 அதிகாரம் நேற்று பார்த்துட்டு இருந்தோம். 29 அதிகாரத்துல என்னன்னா, நம்ம 28வது அதிகாரம் கர்த்தர் உண்மையாக சேவிக்காதபடிக்கு அந்நிய தேவர்களை நம்ம சேவித்தால் நமக்கு சாபம் வரும். கர்த்தருடைய உடன்படிக்கை கை கொண்டு அவரை மட்டும் நம்ம சேவித்து வந்தோம்னா நமக்கு ஆசீர்வாதங்கள் வரும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அதே போல கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரோட உடன்படிக்கை பண்ணாரு. அந்த உடன்படிக்கையின்படி அவங்க நடந்தா அவங்களுக்கு ஆசீர்வாதம். இல்லை கர்த்தரை விட்டுட்டு நரகலான தேவர்களை பின்பற்றினா அவங்களுக்கு வாதைகள் வரும்னு சொல்லி பார்த்தோம். அந்நிய தேசத்து ஜனங்கள் இவர்களை சுதந்திரத்தை என்ன செய்வாங்க, எல்லாம் பிடுங்கிக்கிட்டு இவங்களை ஒன்றும் இல்லாதபடி ஆக்கி இவர்கள் தன்னுடைய பிள்ளைகளையே சமைச்சு சாப்பிட முடிய அளவுல பஞ்சத்தை அவர்களுக்கு கஷ்டத்தை உருவாக்குவேன்னு சொல்லி உருவாகும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றது நம்ம பார்த்தோம். அதன்படியாக அதுக்கப்புறம் என்னன்னா, அவர்களுடைய பேர் கூட அந்த பூமியில இல்லாதபடிக்கு குலைச்சி போட்டுருவாராம். இப்போ நம்ம பார்ப்போம், ஒருத்தர் நினைச்சுறாங்க, ஒருத்தர் தேசத்துல இருக்கிறோம், மறித்து போனப்பறம் கொஞ்ச நாள் பேர் வழங்கும், ஒரு சிலர் பேர் வழங்காது, ஒரு சிலர் நிறைய பிள்ளைகள்னு சொல்லி என்ன செய்வாங்க, பேர் உச்சரி போறோம். அதனால அதே போலதான் பேரை கூட என்ன செய்ய வார்த்தைகள் இராதபடிக்கு குலைத்து போடுவார்னு சொல்றாரு. அதனால நியாயப்பிரமாண புஸ்தகத்துல என்ன எழுதியிருக்கோ அதன்படி உடன்படிக்கை என்னச்சு நம்ம கை கொண்டு நடக்கணும். கை கொண்டு நடக்கல அப்படின்னா தீங்கு வரும்போது அந்த வெளியிலேருந்து வந்த ஜனங்கள் கேட்பாங்க, இது ஏன் இவங்களுக்கு ஏன் இப்படி வந்துச்சு, இப்படி ஏன் வாதைகள் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். ஏன் இவங்களுக்கு கோபம் வந்துச்சு, இந்த ஜாதியில் அந்த ஜாதி மக்கள் இந்த தேசத்திற்கு ஏன் இப்படி வந்துச்சு, இப்படி ஏன் கர்த்தருடைய கோபம் பற்றி எரியுது, அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். அப்ப கேட்கும்போது அவங்களே சொல்லுவாங்களா, அவங்களுடைய பிதாக்கள் தேவனாய கர்த்தர் அவர்களே தேசந்து என்ன செஞ்சாரு, புறப்பட பண்ணபோது அவர்கிட்ட உடன்படிக்கை பண்ணாரு. ஆனா அவர்கள் அந்த உடன்படிக்கையை மீறிட்டு என்ன செய்றாங்க, அறியாமல் இருக்கிறதான வேற தேவர்கள் அவங்க என்ன செய்றாங்க, சேவித்து பணிந்து கொண்டதுனால கர்த்தர் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்கள் எல்லாம் அவர்கள் மேல் என்ன செஞ்சாரு, வர பண்ணாரு. அதனாலதான் கர்த்தருடைய கோபம் அவர்கள் இறங்குச்சு அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த மற்ற ஜாதி மக்கள் கேட்கும்போது வெளியில உள்ள மக்கள் ஏன் இந்த தேசத்திற்கு இப்படி கோபம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, அவங்க பிதாக்கள் கர்த்தர் பண்ண உடன்படிக்கை அவங்க விட்டு விலகுனதுனால, விலகி வேற தேவர்களை சேவித்ததுனால அந்த தேசம் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். அதனால இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்கள் எல்லாவற்றையும் இந்த தேசத்தில் வர பண்ண கர்த்தர் கோபம் உண்டாராகி அவர்களை கோபத்தினால உக்கிரத்தினால மகா எரிச்சலினாலும் தேசத்தை என்ன செஞ்சாரு, பிடுங்கி போட்டு வேற தேசத்துல கொண்டு என்ன செஞ்சாரு, விட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா மறைவானவைகள் நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு உரியது. மறைவானவைகள்ல நமக்கு என்ன நடக்க போது ஏதுன்னு நமக்கு தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும். அதான் மறைவானவைகள் நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு உரியது. அடுத்தது வெளிப்படுத்தப்பட்டவைகளோ நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது. கர்த்தர் என்னென்ன வெளிப்பாடு கொடுத்திருக்காரோ அது நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அது. ஆனா மறைவானது யாருக்கு, கர்த்தருக்குள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றத நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியாக 30வது அதிகாரம். 30வது அதிகாரத்துல கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு முன்பாக நான் ஆசீர்வாதத்தையும் வைத்தேன், நான் சாபத்தையும் வைத்தேன். ஆனா நீங்க ஆசீர்வாதம் உங்க மேல் வருது, சாபமும் உங்கள் வருது. ஆனா கர்த்தரால் நீங்கள் துரத்திடப்பட்டு எல்லா ஜாதிகளுக்கும் நீங்க போயிருக்கும் போது உங்கள் இருதயத்தில் சிந்தனை செய்து, இப்ப கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு, அந்த ஆசீர்வாதத்தை விட்டு விலகி அந்நிய தேவர்களை பின்பற்றும் போது கர்த்தர் கை விட்டுருவேன்னு சொல்றாரு. அப்ப அப்படி விலகி போகும்போது கர்த்தர் என்ன செய்வாரு அப்படின்னா, மற்ற ஜாதி மக்களிடத்துல நினைச்சிடாதான் சிதறடிச்சிருவாராம். அப்போ அங்க இருக்கும்போது தான் சிந்தனை செய்வாங்க. நம்ம கர்த்தர்கிட்ட இருக்கும்போது நமக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்தாரு, நாமும் நம்முடைய பிள்ளைகளை என்ன செஞ்சோம், ஆசீர்வதிக்கப்பட்டோம், நம்ம கர்த்தரோட முழு இதயத்தோடு நம்ம என்ன செய்யும், செவி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி இப்ப அவர்கள் மனம் திரும்பி நாங்க நம்ம கர்த்தரிடத்துக்கே போவோம், நம்ம மனிதர்களை சேவித்ததுனால நிறைய அடி உதைகள் வாங்கிட்டோம், நம்ம தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர்னு சொல்லியிருக்க தேவனிடத்தில் நம்ம மனம் திரும்புவோம், அப்பதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாரு, நம்மளோட முற்பிதாக்கள் சொன்ன ஆசீர்வாதத்தை நம்மள வர பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அவர்கள் என்ன செய்வாங்க, கர்த்தரிடத்தில் திரும்பினால், இப்படி பாவசாபத்துக்கு ஆளாகின்ற மக்கள் கர்த்தரிடத்துக்கு திரும்ப மனம் திரும்பினா கர்த்தரிடத்து நீயும் உன் பிள்ளைகளும் உங்களை முழுத்தோடு உங்களை முழு ஆத்துமாவோடு என்ன கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்க உண்மையாக செவி கொடுப்பீர், ஆனால் உன் தேவனாய கர்த்தர் உங்களை சிறையிருப்ப என்ன செய்வார், திருப்புவாருங்க. இப்ப நம்ம அந்நிய தேவர்களை பின்பற்றினா நமக்கு என்ன செய்த அநேக தண்டனைகள் வரும். அப்ப நம்ம அதை விட்டு விலகி நம்ம கர்த்தரை மட்டும் சேவித்தா மட்டும்தான் நமக்கு ஆசீர்வாதம் வரும். அதனால என்ன செய்யணும்னா, இது வரைக்கும் நாம் கர்த்தரை விட்டு விலகி அந்நிய தேவர்களை சேவித்தோமானால், இல்லை 4 நட்சத்திரம் பார்த்துட்டு
குறி கேட்டு அப்படி ஏதாவது நம்ம நடந்துட்டு இருந்தாலும் ஒரு ஆண்டவர் சமத்துல மன்னிப்பு கேட்டு நம்ம மொழியத்தோட நாம நம்முடைய பிள்ளைகளும் திரும்பினா கத்தர் நினைச்சுவாரு, நமக்கு இறங்கி நம்முடைய சிறையிருப்பை நினைச்சுவார மாற்றுவாராம். மாற்றி தன்னுடைய பிள்ளைகளாக நினைச்சுவாராம், சேர்த்துக்கொள்வாராம். அதனால உன்னுடையவர்கள் வானத்திற்கு கீழே உங்களை திசை மட்டும் துரத்தி கொண்டிருந்தாலும் உன் தேவனாய் கர்த்தர் அங்க இருக்கிற உன்னை நினைச்சுவார் கூட்டுவாரு, அங்க இருந்து உன்னை நினைச்சுவேன் கொண்டு போவேங்கிறாரு. கொண்டு போய் பிதாக்கள் சுதந்திரிக்க போற தேசத்தை நீங்க சுதந்திரிக்கும்படிக்கு உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களை நினைச்சுவாரு, சேர்த்து உங்களுக்கு நன்மை செய்து உங்கள் பிதாக்களை பார்க்கல உங்களை நினைச்சுவாரு, பெருக பண்ணுவாராம். நம்மளுடைய பிதாக்கள் இருந்ததை விட பெருக பண்ணுவார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய சிறையிருப்பை திருப்ப நமக்கு இறங்கி நம்மளை சதுரடித்த எல்லா ஜனங்கள் மத்தியிலிருந்து நம்ம விடுதலை பெற்று திரும்பவும் நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய இடத்துக்கு வரணும். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய சமூகத்தில் பிள்ளை நம்மளும் நம்முடைய பிள்ளைகள் நினைச்சதும் முழுத்தோட முழு ஆத்மோட அவர்கள் அன்புச்சணும், அன்பு கூர்ந்து அந்த வார்த்தையை செவி கொடுக்கணும். அவ்வளவுதான். நம்முடைய தேவனாக கர்த்தரிடத்தில் நம்ம அன்பு கூர்ந்து நம்ம சேவிக்கும் போது கர்த்தர் விழிச்ச நம்மையே நம்முடைய சந்ததியும் நினைச்சுவாரு, ஆசீர்வதிக்கப்படுவாரு. அப்போ நம்மளுடைய சாபங்கள் எல்லாம் என்ன செய்யறோம், நம்மளை விட்டு விலகிறோம். அந்த சாபங்கள் என்ன செய்யறோம், நமக்கு எதிராக யார் யார் செஞ்சாங்களோ அது அவர்களிடத்துல அந்த கோபம் சாபம் எல்லாம் என்ன செஞ்சிடும், போயிடும். யார் யார் நம்ம துன்பப்படுத்தினார்களோ அவர்கள் மேலும் அந்த பகைஞ்சர் மேலும் என்ன செய்யுமா கர்த்தர் சுமர பண்ணுவாருன்னு சொல்றாரு சாபங்கள் எல்லாம். அதனால நம்மள என்ன செய்யுமா, நீயோ மனம் திரும்பி கர்த்தர் சத்தத்தை செவி கொடுத்து நான் என்று உட கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பிலும் இப்படி நீ செய்வாய்ங்கிறார். நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்தை செவி கொடுத்து நான் என்று கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனையும் செய்வாய், அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி கர்த்தர் உன் தேவனாய கர்த்தர் உன் கைக்கு எல்லா வேலையிலும் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருகத்தின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிமாணம் உண்டாக செய்வாங்க. அவன் மனம் திரும்பி கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கர்த்தர் நம்ம கற்பிக்கிற கற்பனைகள் கட்டளின்படி செய்யும் போது கர்த்தர் என்ன செய்வாருன்னா நம்முடைய எல்லா வேலைகளிலும் நம்முடைய கற்பத்தின் கனியிலும் உன் மிருகஜீவன் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு என்ன செய்வேன், பரிபூரணம் உண்டாக செய்வாராம், செய்வேன் அப்படி செய்வார்னு சொல்லி மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகள் கற்பனைகள் கட்டளைகள் எல்லாவற்றையும் நீங்க என்ன செய்யுங்க, கை கொண்டு நடவுங்க. அப்போ உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு முழுவதோட முழு ஆத்மாவோட திரும்பி வந்து கர்த்தர் உங்களுக்கு தாக்கல் சந்தோஷத்தோட செய்து போல உண்மையிலும் உனக்கு என்ன செய்வாரு, நன்மை உண்டாக திரும்ப சந்தோஷமா இருப்பாரு. அதனால இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளைகளை அது மறை பொருளால் அல்ல, அது தூரமானதும் அல்ல, நாங்கள் கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு யார் என்று சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளது அல்ல. நாங்கள் அதை கேட்டு என்ன செய்வோம்னா அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வர யாரு அப்படின்னு சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்திற்கு அப்புறத்தில் உள்ளது அல்ல. நீ அந்த வார்த்தையின் படியெல்லாம் செய்யும் பொருட்டு அது உனக்கு முன்பாக சமீபமா உன் வாயிலும் உன் இதயத்தில் இருக்கிறது. உன் ஜீவனையும் உன் நன்மையும் மானத்தையும் ஜீவன் நன்மை மானம் தீமை இதெல்லாம் உனக்கு முன்பாக நான் வச்சிருக்கிறேன். ஆனால் நீங்க பிழைத்து வரும்படிக்கு நீ சோதிக்கு போகிற தேசத்தில் உன் தேவனாய கர்த்தர் உன்னை ஆசிரிக்கும் படிக்கும். நீ உன் தேவனாய கர்த்தர் இடத்துல என்ன செய்யணும், அன்பு கூறணும், அவருடைய வழிகள் என்ன செய்யணும், நடக்கணும், அவருடைய கற்பனைகள் கட்டளைகள் நியாயங்களை என்ன செய்யணும், கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இதை நான் உங்களுக்கு என்ன செய்யறேன் கற்பிக்கிறேங்கிறார். மோச சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்க செய்யணும். செய்யும் போது கர்த்தர் உங்களுக்கு சமீபமா இருக்கிறாரு, உங்களுக்கு வாயில இருக்கிறாரு, உங்க இதயத்துல இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறாரு, உங்களுக்கு நன்மையை கொடுக்கிறாரு, மரணத்தையும் கொடுக்கிறாரு, தீமையும் கொடுக்கிறாரு. என்று நான் உனக்கு முன்னே வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுல இருந்து நம்ம எது நமக்கு ஜீவன் நன்மை மரணம் தீமை இந்த நாளை நமக்கு முன்னில் வைக்கிறாரு. அடுத்தபடியாக நீ பிழைத்து பெருகும்படிக்கு நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் வழியில் நடக்கும்போது கர்த்தருடைய கற்பனைகள் கட்டளைகள் நியாயங்கள் இது எல்லாம் கை கொண்டு நாம் கர்த்தருக்கு உரியவர்களா நம்ம என்ன செய்யணும், நாம் நடக்கணும். அப்படி நடக்கும்போது கர்த்தர் இப்ப சொன்னபடியே நடக்கும்போது கர்த்தர் நினைச்சு வரான், நம்மளை ஆசீர்வதிப்பாராம். ஆனா நம்ம கர்த்தரை விட்டு விலகிட்டு வேற தேர்வுகளை சேவித்து கர்த்தர் படி நம்ம வேறு தேர்வுகளை சேவித்து அதை பணிந்து கொண்டு இருந்தோம் அப்படின்னா நீங்க சுதந்திரிக்கிறதுக்கு யோர்தான் கடந்து போகிற தேசத்தில் நெடுநாள் நினைச்ச முடியாது, வர முடியாது, நெடுநாள் வாழ முடியாது.
கர்த்தருடைய கற்பனைகள் கட்டளைகளை நம்ம பின்பற்றல, அவருடைய அன்பு கூறல அப்படின்னு சொன்னா நம்ம ரொம்ப நாட்கள் நினைச்சது உயிரோடு இருக்க முடியாது, சீக்கிரமாக அழிந்து போவீன்னு சொல்றாரு. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நான் ஜீவனை உங்களுக்கு நான் கொடுக்குறேன், மரணத்தையும் உங்களுக்கு கொடுக்குறேன், ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறேன், சாபத்தையும் கொடுக்குறேன், இதெல்லாம் உங்களுக்கு முன்னால வச்சிருக்கிறேன். உங்கள் பேர் வானத்தின் பூமியையும் இன்று நான் நினைச்சிறேன் சாட்சி வைக்கிறேன், வானத்தையும் பூமியையும் இன்று நான் உங்களுக்கு சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியை என்ன செய்து பிழைக்கும்படிக்கு நீ உங்களுடைய ஜீவனை தெரிந்து கொண்டு உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு ஆணையிட்டபடி அவர்கள் கொடுப்பேன்னு சொல்லி கர்த்தர் ஆணையிட்டபடி நமக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவருக்கு நம்ம செவி கொடுத்து அவர்கள் அன்பு கூர்ந்து அவருடைய சத்தத்தை செவி கொடுத்து அவர் என்ன செய்யணுமா பற்றி கொள்ளணுமா. அவர் பற்றி கொள்ளும் போது கர்த்தர் அவனுக்கு நித்திய ஜீவனும் வெளிச்சமாக இருப்பார்னு சொல்றாரு. கர்த்தர் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு ஆணையிட்டு கொடுத்தபடி அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் கர்த்தருக்கு ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் நீங்கள் குடியிருக்கும்படிக்கு உங்கள் தேவனாய கர்த்தரை என்ன செய்யுங்க, அன்பு கூறுங்க, அவர் சத்தத்துக்கு செவி கொடுங்க, அவரை பற்றி கொள்ளுங்க, அவர் தான் கர்த்தர் நமக்கு எடுத்து நமக்கு ஜீவனம் தீர்க்காயுசுமானவர் அப்படின்னு சொல்லி மோசே சரித்திரங்களுக்கு சொல்றாரு. அடுத்தபடியாக 31வது அதிகாரம். 31வது அதிகாரம் என்ன அப்படின்னா, இன்னும் மோசே போய் என்ன சொல்ற, இஸ்ரேல் யாரை நோக்கி சொல்றேன், இன்று நான் உங்களுக்கு 120 வயதுள்ளவன ஆயிட்டேன், அதனால இந்த 120 வயது மேலே இது செஞ்சுட்டு இனிமேல் என்னால் என்ன செய்யாது இங்கே இருக்க முடியாது. ஏன்னா காரணம் நீ யோர்தானே கடந்து போவதில்லைன்னு சொல்லி கர்த்தரினோடு நினைச்சதை உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். நீ யோர்தானே கடந்து போவதில்லைன்னு சொல்லி கர்த்தரினோடு உடன்படிக்கை பண்ணியிருந்தார். உன் தேராய கர்த்தருக்கு தாமே உனக்கு முன்னின்று நிறுத்துகிற சொல்றேன். நான் வந்து 120 வயதுல நான் ஆயிட்டேன், அதனால இவர் தானே நான் கடந்து போவதில்லைன்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அதனால கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக நிச்சயம் கடந்து போவாரு, அவர் தான் உங்களுக்கு முன்பாக உங்களுக்கு சத்துருக்கள் எல்லாம் நினைச்சு அழிச்சுப்படுவாரு, நீங்கள் தேசத்தை செய்யுங்க சுதந்திரத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னபடியே யோசுவா நினைச்சார் உனக்கு முன்பாக கடந்து போவான்னு சொல்றாரு. ஏன்னா இவர் தானே கடந்து மோசே போக மாட்டான்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. நேரிவா தண்ணீர் எடுத்த காரியத்திலும் ஜனங்கள் முறுமுறுக்கும் போது கோபப்பட்டதுனாலும் கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு, அந்த பரம தேசமாய் கண்ணனுக்கு நீ போக மாட்டான்னு சொல்லிட்டாரு. அதனால சொல்றாரு, நான் வந்து அங்க வந்து விட மாட்டேன், அதனால நீங்க உங்களுக்கு இலவசமாக கர்த்தர் கொடுத்த இடத்துக்கு நீங்க போகும்போது என்னச்சுன்னா ஏற்கனவே சீவானுக்கு ஒரியர் அவர்கள் தேசத்திலே செய்தது போலவே அவர்களுக்கும் செய்வாராம். அதனால நான் உங்களுக்கு விதிக்கிற கட்டளைகளையும் கற்பனைகளையும் நீங்க நினைச்சிருங்க பின்பற்றி நடக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி நீங்க நடக்கும்போது கர்த்தர் உங்களை நினைச்சவர், நீங்கள் பலம் கொண்டு திறமையாக இருங்கள், அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், பயப்பட தேய்க்க வேண்டாம், உன் தேவனாய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக செல்வாரு அப்படின்னு சொல்றாப்புல. அதனால நீங்கள் பலம் கொண்டு திடமனதா இருங்க, அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம், சத்துருகளுக்கு பயப்பட வேண்டாம், தேய்க்க வேண்டாம், தேவனாய கர்த்தர் உங்களோட கூட வருகிறாரு, அதனால அவர் நெட்டு உலகம் உள்ள கைவிடுதலைன்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்றாரு, மோசைக்கு தெரியப்படுத்தும். மோசை வந்து இஸ்ரேலி ஜனங்களாகிய யோசுவா கிடைச்சாரு தெரியப்படுத்துறாரு. பின்பு மோசை யோசனைக்கு சொல்றாரு, இஸ்ரேல் எல்லாரும் நீங்க பார்த்திருக்கும் போது நீங்க எல்லாரும் செய்யுங்க, பலம் கொண்டு திடமனதா இருங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி இவருடைய பிதாவுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் என்ன செய்யணும், இதை நீ சுதந்திரிக்கும்படி செய்வாய், அதனால கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக என்ன செய்வார் போவார், உன்னுடைய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. அதனால யோசுவாவை பார்த்து சொல்றாரு, அவங்களுக்கு முன்பாக பயன்படவும் திகைக்கவும் வேண்டாம், பயப்பட தேய்க்காது படிக்க இருங்க, கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு காப்பாருன்னு சொல்றாரு. திரும்ப மோசே சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாணத்தை எழுதி அதை கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி என்ன சுமிக்கிற வீரான ஆசாரியருக்கும் இஸ்ரவேலுடைய மூப்பர் எல்லாருக்கும் ஒப்பித்து கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அவர்களுக்கு நீ கட்டளையிட்டது என்னன்னா, விடுதலை வருஷமாகி ஒவ்வொரு 7ஆம் வருஷத்திலும் முடிவில் கூடார பண்டிகை முந்தைய கர்த்தர் தெரிந்து கொள்கிற பாகத்தில் தெரிந்து கொள்கிற ஸ்தானத்தில் இஸ்ரேல் எல்லாரும் அவருடைய சேனையை புறப்பட்டு போயிருங்கன்னு சொல்றாரு. அப்ப அந்த சமயத்துல மோசே இந்த நியாயப்பிரமாணத்தை எழுதி அந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற வித்திர ஆசிரியருக்கும் இஸ்ரேல் மூப்பர் எல்லாருக்கும் அதை நிச்சயமா ஒப்புவிக்கணும். நியாயப்பிரமாணத்தை எழுதி ஒப்புவிக்கும் போது அவர்களுக்கு கட்டளையிட்டது என்ன சொன்னா, விடுதலை வருஷத்துல ஒவ்வொரு 7ஆம் வருஷத்துக்கு முடியல கூடார பண்டிகை கொண்டாடணும். அப்போ கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் நம்ம என்ன செய்யணும்னா, இந்த நியாயப்பிரமாணத்தை இஸ்ரேல் எல்லாரும் கேட்க அவர்களுக்கு என்ன பண்ணுவோம், முதலாவது என்ன செய்யணும்,
வாசிக்க தொடங்கணுமா, எழுதணுமா, எழுதிட்டு என்ன செய்யணுமா, அதை வாசிக்கணுமா. புருஷர் சிறுகள் பிள்ளைகள் உன் வாசலில் இருக்கிற அந்நியர்கள் அந்நியர்கள் புருஷர்கள் ஸ்திரீகள் பிள்ளைகள் வாசிக்கிற அந்நியர்களை கேட்டு கற்றுக்கொண்டு உங்கள் தேவனாய கர்த்தருக்கு பயந்து பயந்து இந்த நியாயபுரமான நூலெல்லாம் என்ன செய்யற ஸ்திரீகள் புருஷர்கள் பிள்ளைகள் வாசிக்கிற அந்நியர்கள் மேல் கற்றுக்கொண்டு உங்கள் தேவனாய கர்த்தருக்கு பயந்து நியாயபுரமான வார்த்தையின்படி இதெல்லாம் நாங்கள் எடுத்து கவனமா இருக்க படிக்கும். அது அறியாத அவர்கள் பிள்ளைகள், இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு தெரியும், நடந்த சம்பவங்கள்லாம் தெரியும். இனி அறியாத பிள்ளைகள் பிறக்கும் போது அவங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்க என்ன செய்வீங்க, ஏதோ தானே கடந்துறீங்க போறீங்க. போகிற பட்சத்துல உங்கள் தேவனாய கர்த்தருக்கு பயப்பட பிடிக்கும் ஜனத்தை கூட்டி அதை வாசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ கர்த்தர் மோசனைக்கு சொல்றாரு, இதோ நீ மறிக்கும் காலம் என்ன செய்து சமயமாயிற்று, நீ என்ன செய்ய மாட்ட ஏசுவாக்கு என்ன செய்து எல்லாம் கற்றுக் கொடுத்துரு, அவனை அழைத்து கொண்டு என்ன செய்வாரு ஆசார் கூடத்துக்கு முன்பாக என்ன செய்வாரு வந்து மறிக்கும் காலம் சமயம் இருக்குது. அதனால யோசாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி யோர்தான் என்ன செய்யணும்னா அவனை அழைத்து கொண்டு ஆசார் கூடத்துல வந்து நீங்க என்ன செய்ய நில்லுங்க அப்படிங்கிற யோசுவாவை அழைத்து கொண்டு மோசையிட்ட சொல்லாரு. மோசையும் யோசுவாவும் ஆசார் கூடாத வாசலை நீங்க அழைத்து கொண்டு நில்லுங்க, அப்ப நான் உங்களுக்கு என்ன செய்ய வெளிப்படுவேன், மேகஸ்தம்பத்துல வெளிப்படுவேன். மேகஸ்தம்பத்துல வெளிப்பட்டு அந்த கூடாரத்து மேல நான் நிற்கும் போது கர்த்தர் மோசைக்கு சொல்றாரு, நீ உன் பிதாக்களோட படுத்துக்கொள்ள போற, நீ பிதாக்களோட நிச்சயப்பா படுத்துக்கொள்ள போற. இந்த ஜனங்கள் எழுப்பி நாங்கள் போயிருக்க தேசத்துல அந்நிய தேவர்கள் என்ன செஞ்சுட்டாரு, நீ இப்ப வந்து பிசோர மார்க்கமாய் பின்பற்றி என்னை விட்டு நீங்க விலகி என்னுடைய உடன்படிக்கை நீங்க மீறிட்டீங்க. அதனால அந்நாளிலே கர்த்தர் அவங்க மேல் கோபம் கொண்டு உங்களை கைவிட்டாரு. அதனால கர்த்தர் அவங்க முகத்தை அவர்கள் பிரசிக்க பண்ணார் அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. அதான் சொல்றாரு, இது வந்து யோசுவாவுக்கு கர்த்தர் வந்து மோசையை நோக்கி சொல்றாரு, நீ யோசுவாட்டு இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி. அதனாலே தான் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன்னு சொல்லி கர்த்தர் கோபப்படுறாரு. காரணம் என்ன அப்படின்னா, சோறு மறக்கத்துமா என்னை விட்டு பின்பற்றி போனா நான் உங்களை நினைச்சுவேன் விட்டு விலகிறேன், அப்போ தீங்கு இக்கட்டும் உங்களை தொடரும்னு சொல்றாரு. அதனால எங்கள் தேவன் நடுவில் இராது அப்படி நல்லவா இந்த தீங்கில் நினைச்சது உனக்கு உங்களை தொடர்ந்து பிடிச்சுங்கிறார். எங்கள் தேவன் எங்கள் நடுவே இராததுனால அல்லவா இந்த தீங்கில் என்ன தொடர்ந்ததுன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்களாம். ஏன்னா உடன்படிக்கை கைவிட்டுட்டாங்க, முற்பதாக்களுக்கு சொன்னதெல்லாம் கைவிட்டுட்டாங்க. சொல்லிட்டு வேற தேவர்களை சேவிக்கிறது தான் இவங்களுக்கு தேசத்துல பயங்கர வாதைகள் வரும். அப்போ வந்து எங்க செய்வாங்க, அந்த அவர்கள் வழி நடத்தினதான யோசுவாட்ட சொல்லுவாங்க, நீங்க வேற தேவரிடத்தை திரும்பி போய் சகல ஜனங்களையும் நிமித்தமாக நினைச்சுங்க என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இப்பொழுது நீங்கள் இந்த பாட்டை என்ன செய்யுங்க எழுதுங்கிறார். பாட்டு என்னன்னா, அதை இஸ்ரேல் புத்திரை படிப்பித்து இந்த பாட்டு எனக்கு சாட்சியாக இஸ்ரேல் புத்திரை இருக்கும்படி இதை நான் நினைச்சுவேன் உங்கள் வாயில நினைச்சிருவேன் வணங்க பண்ணுங்கள் அப்படின்னு சொல்றாரு. எப்படின்னா, அவர்கள் பிராக்களுக்கு கர்த்தர் நினைச்சார் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுற தேசம் இருக்குல்ல, அந்த தேசத்துல இங்க பிரவேசித்த பின்பு அங்க திருப்தியா நினைச்சிருங்க கொளுத்து புசித்து திருப்தியாகி கொளுத்து போயிருக்கும்போது இங்க வேற தேவர்களை திரும்பி அவர்களை சேவித்து எனக்கு கோபம் ஊட்டி என் உடன்படிக்கை அவங்க என்ன செய்வாங்க மீறுவாங்கிறார். இது வரைக்கும் நான் அவரோட இருக்கும் போதே கர்த்தரோட உடன்படிக்கை மீறி அந்நிய தெய்வத்தெல்லாம் பின்பற்ற ஆரம்பிச்சிங்க. அதனாலதான் நம்முடைய தேசத்துல பாதைகள்லாம் வந்துச்சு. அதே போல இன்னும் நீங்க என்ன செய்வீங்கன்னா, நீங்க காரண தேசத்துக்கு போன பிறகு நீங்க என்ன செய்வீங்க, இன்னும் எனக்கு கை விட்டுருவீங்க அப்படிங்கிறது. அதனால திரும்பி அவர்களை சேவித்து எனக்கு கோபம் உண்டாக்கும்படி இருக்கிறாரு உடன்படிக்கை நீங்க இருக்கிறீங்க மீறிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால அந்த ஜனங்களுக்கு தீங்கு இக்கட்டு இதெல்லாம் தொடரும். அவர்கள் சந்ததியான வயல பறந்து போது இந்த புது ஆட்டவர்களுக்கு என்ன செய்வேன் நான் தெரியப்படுத்துவேன் அப்படிங்கிற தீங்கு இக்கட்டமும் இவர்களை தொடரும் போது அவர்கள் சந்ததியான வாயிலும் மறந்து போகாமல் இருக்கிற பாட்டை அவர்களுக்கு விரோதமாக சாட்சிக்கும் நான் இட்ட ஆணையின்படி தேசத்திலே அவர்களை பிரவேசிக்க பண்ணுறேன். இப்பொழுது அவர்கள் கொண்டிருக்கும் காரணம் என்ன என்று நான் அறிவேன்னு சொல்றார். அதுக்கு அடுத்தபடியாக இப்போ அந்த மோசே அந்த பாட்டை என்ன செய்யறான் எழுதுறான். இஸ்ரேல் புத்திரர் கரங்களுக்கு முன்பாக அந்த பாட்டை எழுதுறான். என்ன சொல்லணும், நுண்ணுக்கு மகேஸ்வாக நோக்கி கர்த்தர் சொல்றாரு, நீ பழங்கொண்டு திடமனதாயிரு இஸ்ரேல் புத்திரருக்கு நான் ஆணையிட்டு கொடுத்ததானே, நீ பழங்கொண்டு திடமாயிரு இஸ்ரேல் புத்திரருக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை என்ன செய்வேன்னா நீங்க சுதந்திரத்து கொள்ளும்படிக்கு நீங்க இங்க இருங்க அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்றாரு. மோசே இந்த நியாயபுரமான வார்த்தைகளை இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக என்ன செய்யற வார்த்தைகள்லாம் எழுதி முடிச்சுட்டு நீங்க பழங்கொண்டு திண்டதா மாதிரி ஆணையிட்டு கொடுத்த நீங்கள் அவர்கள் எடுத்து கொண்டு போவேன், நானும் உன்னோட இருப்பேன் அப்படிங்கிறார். மோசையை நோக்கி
மோசே நூனிக்குமான யோசுவனை வைக்க சொல்றாரு. ஏன்னா நான் யோர்தானை கடந்து வர மாட்டேன், அதனால நீ தான் கடந்து மக்களை ஜனங்கள் கொண்டு போவா, அதனால அதுக்கு நீ பழம் கொண்டு திட்டமானதாயிரு அப்படின்னு சொல்றாரு. கர்த்தர் உங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை நீங்க என்ன செய்வீங்க, நீங்க போய் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துல நீங்க அவர்களை நடத்தி கொண்டு போவீங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்களை மோசே யோசா சொல்றாரு. நீ வந்து அவங்கள நடத்தி கொண்டு போவா பாலஞ்சேனி ஓட்ட தேசத்துக்கு. அப்ப நீ என்ன செய்த, பயப்படாத, கலங்காத, திகையாத, கர்த்தர் உன்னோடு இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்படி இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் முழுவதும் ஒரு புஸ்தகத்தில் எடுத்து எழுதுங்கிறார். அது எல்லாத்தையும் எழுதி புஸ்தகத்தில் எழுதி முடிச்ச பின்பு திரும்ப நினைச்ச கர்த்தரோடு முடிக்கப்பட்டு சுமக்கிற லேவியரை நோக்கி சொன்னாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து அது உங்களுடைய கர்த்தருடைய சன்னதியில் உடன்படிக்கை பெட்டி இடையில அது வைங்க, அங்க உங்களுக்கு என்ன செய்யும் பிரதமான சாட்சியா இருக்குங்கிறார். அதனால அங்க உங்களுக்கு கலவு குணம், உங்களுக்கு கடின காலத்துல நான் அறிஞ்சிருக்கிறேன். இன்று நான் இன்று உங்களுடைய உயிரிழக்கையில் கருத்துக்கு மாதிரி நீங்க என்ன செஞ்சீங்க, கலகம் பண்ணிட்டீங்க. அதனால என் மரணத்துக்கு பின்பு எவ்வளவு அதிகமான இது இருந்தாலும் உங்களுக்கு ஒருத்தர் பிதாக்கள், மூப்பர்கள், அதிபதிகள் எங்களுக்கு அதுகள் கேட்க என்ன செய்யணும் அப்படின்னா கேட்கத்தக்கதாக அந்த வார்த்தைகளை சொல்லவும், அவருக்கு விதமான வானத்தை பூமி சாட்சியம் அறிவிக்கத்தக்கதாக என்ன செய்ய நீங்கள் எல்லாரும் கூடி வாருங்கிறார். அப்போ என்னுடைய மரணத்துக்கு பின்பு, யாரு யோமாசோடைய மரணத்துக்கு பின்பு நீங்க நிச்சயமா என்ன செய்யுங்க, உங்களை கெடுத்து கொடுவீங்க. கர்த்தர் கட்டளையிட்ட வழியெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க, நிச்சயமா விலகிடுவீங்க. அப்போ கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளில் என்ன செய்வார், தீங்க வர பண்ணுவாரு. அது உங்கள் கைகளின் கிரிகளை கோபப்படுத்தும்படிக்கு அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார் என்பதை அறிவாருன்னு சொல்லி இஸ்ரேல் சபையர் எல்லாருக்கும் கேட்க மோசே பாட்டின் வார்த்தைகள் என்ன செய்யணும் முடிவரைக்கும் சொன்னானோ. அதனால நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய கற்பனை கட்டளையை விட்டு நம்ம விலகக்கூடாது. கர்த்தரை விட்டு விலகாதபடிக்கு நம்ம இருப்போமானால் கர்த்தர் தாமே நம்மளும் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது, நாம இஸ்ரேல் நம்மளுடைய சந்ததி தானே, அப்ப நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால நம்முடைய குடும்பங்களை எங்கெங்க ஆசீர்வாதம் இல்லையோ நம்ம கர்த்தர் ஒப்பு கொடுத்து கர்த்தர் வார்த்தை கீழ்ப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக.